என்னங்க ரொம்ப சேடாக இருக்க மாதிரி இருக்கீங்க? ரொம்ப ப்ரெஷரில் போயிட்டுருக்கீங்களா? ஏசாயா 60:20 சொல்லப்பட்டபடி, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமாங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ரொம்ப துக்க முகத்தில் இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் பலவிதமான ப்ரெஷரில் போயிட்டுருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ப்ராப்ளம்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, சஜஷன் கொடுக்க யாருமே இல்லை, எனக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க யாருமே இல்லை, நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் சூரியன் ஒருபோதும் அஸ்தமிக்காது உங்கள் பெர்மிஷன் இல்லாமல், சந்திரன் ஒருபோதும் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் மறையாதுங்க. ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாருங்க. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சுங்க. இனி வரும் நாட்களில் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிற நாட்களாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உங்கள் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. துக்க முகம் இல்லாமல் சந்தோஷப்பட்டு பூரிச்சு போகிற முகங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை நீங்களே பார்த்து சந்தோஷப்படுற காலம் கண்டிப்பாக வருங்க. கர்த்தராகிய ஆண்டவரை முழுசாக நம்புங்க. God bless you.